ஓம் ஷாரம் ஆனந்ததம் ஞானம் பக்திகம்யம் கிரியானுகம் ஸ்வாஸ்ருதேவ்யோ ததானாயை சாரதாயை நமோ நமஹ. ஜெய்மா, நம் அனைவரையும் காத்து அருள் புரிந்து கருணை மழை பொழியும் திருமூவரின் திருப்பாத கமலங்களுக்கும் நம்மை என்றும் செம்மையான ஆன்மீக பாதையில் அழைத்துச் செல்லும் சத்குருநாதரின் திருப்பாதத்திற்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு அம்ஜத் அப்படின்னு ஒரு நபர் வரார். பேரை கேட்கும் போதே நமக்கு தெரியுது அம்ஜத் அப்படிங்கிறவர் ஒரு முஸ்லீம். அவர் ஒரு முறை அம்மாவை பார்க்கறதுக்கு வராரு. அம்மா உள்ள ஏதோ உள்ள வேலையாக இருக்காங்க. அம்மாவுக்கு இன்னொரு பேர் அன்னபூரணின்னு சொல்லலாம். வந்தால் அம்மா வயத்தர ஒப்பாம அம்மா அனுப்பவே மாட்டாங்க. நம்மளோட எல்லா கிச்சன்லேயும் அம்மாவோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். வேணா நமக்கெல்லாம் படியளக்கிறது அம்மா தான். அதனால் அப்படிங்கும்போது அன்றைக்கி அம்மா உள்ள ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்க. அம்மாவுடைய ஒரு நெருங்கிய சொந்தமான நளினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாசலில் இருக்காங்க. அப்போ அம்ஜத்தை பார்த்து உட்கார் அப்படின்னு முதலே ஆரம்பமே ரொம்ப இளக்காரமாக தான் பேசுகிறாங்க. ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே வராங்க நளினிங்கிறவங்க. அதை பரிமாறும்போது அம்ஜத்துக்கு மட்டும் ஒரு மாதிரி அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரொட்டியை தூக்கி வீசுகிறாங்க. அந்த பாகுபாடை காட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே அம்மா உள்ளேந்து வேகமாக வந்து நளினிக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. நளினி, நீ என்ன பண்ணுற? அம்ஜத்துக்கு இப்படியா பரிமாறுறது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவோட அழகே என்னென்னா, வெறும் சொல்ல மட்டும் இல்லை, கையோடு அந்த செயல்லையும் செஞ்சு காமிக்கிறாங்க. நேராக அம்ஜத்து பக்கத்தில் போய் உட்காந்து அம்ஜத் சாப்பிட்றதுக்குள்ளே அவனுக்கு என்ன வேணுங்கிற பணிவிடைகள்லாம் செஞ்சு தண்ணி கொடுத்து அவன் சாப்பிட்டு முடித்த இடத்த அந்த எச்சில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை முதற்கொண்டு தொடச்சி சுத்தப்படுத்துகிறாங்க அந்த இடத்த. நளினி பார்த்து அலறா, அம்மா நீ என்ன பண்ணுற? நீ ஜெகலாம் பண்ணலாமா அப்படின்னு நளினி கத்தும்போது அம்மா ஒரு அருமையான கருத்தை சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு அம்மா ஒரு அழகான மெசேஜை கொடுக்குறாங்க. அம்மாவோட திருவிளையாடலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நளினியை பார்த்து அம்மா சொல்கிறாங்க, இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் படித்து பக்தியில் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய ஷரத்துன்னு சொல்லக்கூடிய சுவாமி சாரதானந்தரும் சரி, நீ ஒன்றுமே இல்லை, ரொம்ப தாழ்ந்த குலத்திலேருந்து வந்தான் இந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைவாக எடை போடுறியே, ஹியூமிலியேட் பண்ணுறியே இந்த அம்ஜத், இவங்க 2 பேருமே என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இவ்வளோ பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது தெரிஞ்சவருக்கு ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, தெரியாதவருக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட்டை அம்மா இன்றைக்கும் கொடுத்ததே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற பாகுபாடு அம்மா கிட்ட காட்டினது கிடையாது. அனைவருக்கும் இந்த சமமான அன்பை கொடுத்தே அம்மாவுக்கு ஒரு பழக்கம். அம்மாவை ஃபாலோ பண்ணுற நம்ம இந்த கருத்தை அவசியம் எடுத்துக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், தெரியாதவங்களுக்கு ஒரு விதமான அவங்கள நடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கிறது, அப்படியெல்லாம் இல்லாமல் அனைவருக்கும் அம்மா கொடுத்த மாதிரி அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கருணையும் அன்பும் அம்மா கிட்டேருந்து நமக்கு எல்லாருக்கும் நிறைய இந்த குணம் வளர்ந்து நம்மளை சுற்றி அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடும் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஜெய்மா.